நான் ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும்போது ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தேன். ஒரு சின்ன பொண்ணு பேசியிருந்தாங்க. அவங்க அந்த ஜேர்னியில் இருக்கிறதாகவும் அவங்களோட ட்வின் ஃப்ளேம்ஸ் அவங்க மீட் பண்ணதாகவும், ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு உயிர் வந்து ஒரு ஆன்மா 2 உடலில் பிரிஞ்சு பிறந்திருக்கும் அப்படின்னும், இது ஒரு மாடர்ன் ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் அப்படின்னும் அவங்க சொல்லி பயங்கரமாக வீடியோ போட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருந்ததுனால அதை பற்றி நிறைய தேடி படிக்க ஆரம்பித்தேன். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ட்வின் ஃப்ளேம்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க. இதை பற்றி நம்ம வந்து நிறைய வீடியோஸை வந்து பார்க்க ஆரம்பிக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இதுக்காக நிறைய சேனல்ஸ் இருக்குது. அதாவது லவ்வர்ஸை சேர்த்து வைக்கிறதுக்கு, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமை தீர்த்து வைக்கிறதுக்கு மீடியேட்டர்ஸ் மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. இதுக்காக கவுன்சிலிங்க்கு பணம் வாங்குறாங்க. அப்புறம் இவங்க டார்கெட் பண்ண அந்த பொண்ணையோ பையனையோ இவங்களுக்கே சேர்த்து வைக்கிறதுக்கும், அவங்கள எப்படி மேனிப்புலேட் பண்ணி இவங்க கூட வந்து லவ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இவங்க வந்து வீடியோஸ் நிறைய போட்டிருக்காங்க. சார், நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், ஆனா அந்த பொண்ணு என்ன காதலிக்கிறாளா இல்லையான்னு தெரியல. அதனால தான் உங்ககிட்ட ஓடி வந்தேன். அதாவது அவங்கள வந்து எடுத்ததும் காயப்படுத்திட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்கள மறக்க மாட்டாங்க. அப்புறம் பிளாக் பண்ணணும், அன்பிளாக் பண்ணணும். பிளாக் பண்ணிவிட்டு அன்பிளாக் பண்ணும்போது அவங்க இவங்கள தேடுவாங்க, ஏங்குவாங்க. அன்புக்கு வந்து ஏங்க வைக்கணும். அந்த மாதிரிலாம் நிறையா அட்வைஸ் வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்காக கவுன்சிலிங்லாம் இருக்குது. உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்க. இது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக நம்ம படிச்சுட்டு நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு செய்கிறதுக்கு உருப்படியான வேலை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரிலாம் தோணாது. ஆனால் தோணுது. இதில் வந்து இன்னொரு சைடில் இருக்கிறவங்க வந்து விக்டிம் ஆகிடுவாங்க. அந்த விக்டிமாக வந்து நம்ம ஆகாமல் இருக்கணும். பொதுவாக அதிகமாக ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற வித்தியாசமெல்லாம் எனக்கு கிடையாது. யாராக இருந்தாலும் அவங்க இன்னொருத்தவங்க வந்து நம்மளை வந்து தொந்தரவு பண்ணும் பொழுது, நம்மளை கஷ்டப்படுத்தும் பொழுது அந்த பெயின், அந்த எரிச்சல், அந்த ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து ஒன்று தான். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். அதில் வந்து ஜெண்டர்லாம் நமக்கு கிடையாது. அதனால நான் வந்து இதில் வந்து யாரையும் இது பண்ணி நான் பேசல, பொதுவாக எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி கிடையாது. இது வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். முன்னாடிலாம் வந்து நம்ம நிறைய பேரை பார்க்க மாட்டோம். நமக்கு வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நம்ம வேலைக்கு போனோம், குழந்தை வளர்த்தோம், அதனால பிஸியாக இருந்தோம். அதை தவிர வந்து 90s கிட்ஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க. தெரிஞ்சவங்களோட ஃபோன் நம்பரை தான் வாங்கி அதில் தான் வந்து சேட் பண்ணுவாங்க. சேஃபாக இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து டேட்டிங் சைட்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட் ஆப் இருக்குது, மேட்ரிமோனி ஆப்ஸ் இருக்குது. அதில் இருக்கிறது ஆணா பெண்ணா, அவங்க என்ன, சில பேருக்கு அவங்களுக்கே அவங்க ஆணா பெண்ணாங்கிற டவுட் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் ஜெண்டர் டெஸ்போரியா அப்படின்னெல்லாம் பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு வந்து ஆணா பெண்ணான்னு தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களோட ஐடி எல்லாத்தையும் வாங்கி எல்லாரையும் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பொதுவாக நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்மளோட சோல்மேட் பற்றி கற்பனை பண்ணி வச்சுருப்போம். அது வந்து சினிமாவில் இருக்கிற மாதிரி சில பேர் இமேஜின் பண்ணி வச்சுருப்பாங்க. சில பேரோட பேரண்ட்ஸ், அப்பா இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி இருந்தாங்கன்னா அவங்களோட குணங்கள் எல்லாமே சாஃப்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அந்த மாதிரி சில பேர் வந்து கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து எந்த மாதிரி நம்மளை வந்து யோசிச்சு வச்சுருக்கிறோமோ, எந்த மாதிரி நமக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு நினைக்கிறோமோ, அது வந்து நம்மளோட கேரக்டர்லேயே வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி தான் நடந்துப்போம். ஏன்னா நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வச்சுருப்போம், நல்லது கெட்டது. ஒருத்தங்களை வந்து மனசை கஷ்டப்படுத்தாமல் பேசணும், ஒருத்தங்களை மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளும் அப்படி நடந்துக்குப்போம். நம்மளை மற்றவங்க எப்படி நடத்தணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம மற்றவங்கள நடத்துவோம். அது சைல்ட்ஹுட்லேயே நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். அது வந்து நம்ம சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. அப்போது நம்மளை வந்து யாராவது மேனிப்புலேட் பண்ணணும், நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட கேரக்டரை அப்படியே அவங்க வந்து மிரரிங் பண்ணுவாங்க. இதைத்தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்வின் ஃப்ளேம்ஸ், நம்மளை மாதிரியே ஒரு சோல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை மாதிரியே ஒரு சோல் இருக்கிறது, நம்மளை மாதிரியே லைக் மைண்ட் பீப்புள் இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு வந்து முதல்ல நம்மளை வந்து சரி பண்ணிக்கிட்டு நம்ம தெளிவாக இருக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவசரப்படுறதோ இல்லை சொசைட்டியில் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படின்னு ப்ரெஷராக இருக்கிறதுனாலையோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னோ நம்ம வந்து யாரையும் போய் இது பண்ணிக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ராப்பில் தான் நம்ம விழுவோம்.
நம்ம மேலே நம்மளோட க்ரோத் மேலே வந்து நம்ம ஃபோக்கஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வரவே வராது. உண்மையாக இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. அந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த இன்னொரு உயிர் அப்படிங்கிறது வேறு வேறு கம்யூனிட்டியில் இருப்பாங்க, வேறு வேறு சொசைட்டியில் இருப்பாங்க, அவங்க வேறு ஏஜில் இருப்பாங்க. அதாவது பொண்ணு பெருசாக இருக்கும், பையன் வந்து சின்னவங்களாக இருப்பாங்க. அதில் ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கும், ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்காது அப்படின்றாங்க. இதெல்லாம் கூட ஓகே. இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் தான் இவங்களோட சோல்மேட்டு. இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து கார்மிக் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாகவே வந்து ஆரோக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப்போட இது கிடையாது. இந்த ஜேர்னி வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 5 ஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 5 ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து லவ் பாம்பிங், அதாவது நீதான் உலகத்துலேயே ரொம்ப பெரியவங்க அப்படின்னு உணர வைப்பாங்க. ரெண்டாவது வந்து டீவேல்யூவேஷன் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இவங்க நமக்கானவங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வந்து ரொம்ப மோசமாக வந்துட்டு நீ இந்த மாதிரி தான், அவங்களோட கேரக்டரே சரியில்லை, நீ இப்படி தான் அப்படி தான், அந்த மாதிரி ரொம்ப மோசமாக பேசுகிறது, வளர்ப்பு சரியில்லை, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அவங்கள வந்து டீவேல்யூ பண்ணி பண்ணுறது. தேர்டு வந்துட்டு நீ நல்ல பொண்ணு இல்லை, நீ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க, நீ இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு நம்மளுடைய இயல்பையே வந்து குறை சொல்கிறது. அப்புறமா வந்துட்டு நீ எனக்கு வேண்டான்னு கூட சொல்ல மாட்டாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. அடுத்ததாக காணாமல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து தொலைஞ்சிட்டான், இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது திருப்பி வந்து நம்மளோட வேலையை தொடங்கும் பொழுது திருப்பியும் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? மறுபடியும் இது வந்து ஒரு லூப் மாதிரி திரும்பி நடந்துட்டு இருக்கும். இப்போ மறுபடியும் லவ் பாம்பிங் வரும். இந்த ஸ்டேஜ் வந்து திரும்ப நடந்துட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு நார்சிசிஸ்டிக் அபியூஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்போட பேட்டர்ன். ட்வின் ஃப்ளேம்ஸும் இதே தான், இதுவும் அதே தான். இந்த ரன்னருங்கிறாங்க, சேசருங்கிறாங்க, அதுக்கு வேறு பேர் வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுலாம் வந்து வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தாக சேஃபாக இருக்கும். ஒருத்தங்களை நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க மேலே நமக்கு வந்து நம்பிக்கை வரும். அவங்க கூட நம்ம லைஃப்பை வந்து மிச்ச லைஃப்பை வாழலாம் அப்படின்னு நமக்கு தோணும். நார்மலாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், வீடு பார்க்க போகிறோன்னே வச்சுக்கலாம். சாதாரணமாக அந்த ஏரியாவில் நம்மளால இருக்க முடியும், அந்த வீடு நமக்கு செட் ஆகும், நம்ம அங்கே இருக்கலாம் அப்படின்னு பாதுகாப்பு உணர்வு இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த வீட்டை வந்து குடி போவோம். இல்லை அது பிரச்சனையாக இருக்குது, சேஃபாக இல்லை, என்னால் தனியாக போயிட்டு வர முடியாது அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த வீடு வேண்டாம்னு சொல்லுவோம் இல்லையா. அதே தானே ஒரு மனுஷங்களுக்கும் அப்படி தான். நம்ம இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் இந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், சேஃபாக இருக்கும், அப்படி தான் தோணும். எனக்கு அன்னைக்கே தோணுச்சு, எனக்கு இவதான் காதலா நம்பிக்கையா இல்ல தேவையான தோணுச்சு. அப்படி இல்லாமல் அவங்க ஒருத்தங்களை பார்க்கும்போது வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு அட்ரினலின் ரஷ், அது வந்து ஒரு பய உணர்வு. நம்ம அறிவு என்னதான் மழுங்கி போனாலும் நம்மளோட பாடி வந்து நம்மளுக்கு வந்து அந்த வார்னிங் சைன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இதைத்தான் இவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற டாக்ஸிக் பர்சன் நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ணும்போது, கேஸ் லைட் பண்ணும் பொழுது, நம்மளை டீவேல்யூ பண்ணும் பொழுது நமக்கு டிப்ரெஸ் ஆகும், நம்மளோட மூளை வந்து வீணாக போகும். அப்போ வந்து ஃப்ளைட் ஃப்ரீஸ் மோடு, பதற்றம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அப்படிலாம் வரும்பொழுது நம்ம வந்து புத்தி தடுமாறி ஒரு எந்த விதமான வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருப்போம். இது வந்து காதல் கிடையாது, குழப்பம். ராணி மாதிரி நடத்துற இல்ல, கீழே போட்டு மிதிக்கிற, நோ கேவலமா ட்ரீட் பண்ற, நோ நெவர். உண்மை இந்த மாதிரி குழப்பம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால தான் சில பேருக்கு வாழ்நாளில் எப்பயுமே வந்து காதல்ங்கிறது வர்றதே கிடையாது. சில பேருக்கு அவங்கள பற்றி நல்லாவே தெரியும், அவங்க அழகாக இருக்காங்களா, அழகா இல்லையா, எப்படி இருக்காங்க, எந்த அளவுக்கு புத்திசாலி அப்படிங்கிறது தெரியும். அவங்கள வந்து மேனிப்புலேட் பண்ணவே முடியாது, அவங்களையும் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க திருப்பி வருவாங்க. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் தான் சொன்னேனே, நம்புங்க சார், தெளிவா இருக்கேன் சார். எப்பா நம்புங்க சார். இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு தெரியாமல் ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப்பில் வந்து திருப்பி வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த சைக்கிள் மாதிரி இது போயிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம தான் பிரேக் பண்ணி நம்மளோட மென்டல் ஹெல்த்தை பாதுகாத்துக்கணும். இதெல்லாம் வந்து முடியல அப்படின்னா யார்கிட்டயாவது இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கவுன்சிலிங் எடுத்துக்கிறது நல்லது. நம்மளோட கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி குழப்பமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து நிஜம் கிடையாது. இதெல்லாம் ஒரு இல்யூஷன்.
ஒரு பர்சன் வந்து நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க, அது நமக்கு வலிக்குது, அந்த அளவுக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அது நார்மலாக இருக்கிற பீப்புள் வந்து பண்ணவே மாட்டாங்க. நல்ல மனநிலையில் இருக்கிறவங்க மற்றவங்கள காயப்படுத்துகிற மாதிரி பண்ண மாட்டாங்க. இன்னொரு ரிலேஷன்ஷிப் அட்வைஸில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, மிட் நைட்டில் கால் பண்ணுங்கள். அந்த பொண்ணுக்கு வந்து மிட் நைட்டில் கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களை மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு. நைட் 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் கால் பண்ணால் யாரும் உங்களை மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் யாரும் யாருக்கும் கால் பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சவங்க தான் பண்ணுவாங்க. இது மாதிரி அட்வைஸ்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறீங்கன்னே எனக்கு தெரியல. இதுக்கும் கீழே போயிட்டு நிறையா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணால் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணெல்லாம் திருப்பி வரமாட்டாங்க. இது வந்து ஒரு டாக்ஸிக்கான விஷயம். ஆனால் சில பெண்களுக்கு, இப்போ நான் பார்த்த வீடியோவில் நிறைய லேடிஸ் தான் பேசியிருந்தாங்க. சில பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி டாக்ஸிக் லவ்வில் எதனாலையோ வந்து பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் தான் வந்துட்டு படித்த பெண்களை மட்டம் தட்டுறது, கல்யாணம் டிலே ஆனால் குழந்தை பிறக்காமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் போய் தொந்தரவு பண்ணுறது, அவங்கள பற்றி அசிங்கமாக பேசுகிறது, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி டாக்ஸிக் லவ்வை விரும்புகிறவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவங்க தான் இம்மீடியட்டாக லவ் பண்ணிடுவாங்க யாரையாச்சும். எதுக்குள்ளேயாவது போய் மாட்டிக்கிட்டு மற்றவங்களையும் பிடிச்சி உள்ளே இழுத்து விடுவாங்க. நம்ம வந்து நல்லா படிச்சிருந்தோம், நமக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியெல்லாம் தோணவே தோணாது. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா, அவர் தான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மனசில் ஒரு பொருளை நினச்சிக்கணும். 3 டேஸ்க்குள்ளே அந்த பொருளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவர் தான் நம்மளோட ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. அதுவும் நமக்கு கண்ணில் படுற பொருளாக பட்டாம்பூச்சி, காக்கா அந்த மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தது. இதெல்லாம் வந்து இந்த ஃப்ளூட்டில் பார்ப்பாங்க இல்லையா, அந்த கோயிலில் பூ போட்டு பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. ஏன் அந்த பர்சன் நல்லவரா கெட்டவரா, நம்மளை விரும்புகிறாங்களா இல்லையான்னு நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட காக்கா குருவிகிட்ட கேட்டு எதுக்கு பார்க்கணும்? இது மாதிரி இவங்க சொல்கிறது எதுவுமே வந்து ஒரு உருப்படியானதா அறிவுபூர்வமானதா இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னு அப்புறம் வந்து ஒரு தவறான வழிகாட்டில் தான் வந்து உருவாக்குமே தவிர இதெல்லாம் ஹெல்த்தியானது கிடையாது. இதுக்கு ஒரு சேனல், இதுக்கு ஒரு கவுன்சிலிங், இதுக்கும் கீழே கமாண்டு, இதுக்கும் கீழே 1008 கதைகள் வேற. அக்கா நான் இப்படி நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், ஒரு பையனை பார்த்தேன், அவள் பிளாக் பண்ணிட்டா, அவள் அன்பிளாக் பண்ணவே இல்லை, இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம். பொதுவாக வந்து லைஃப்பில் வந்து அப்படியே இதெல்லாம் எதுவுமே இருக்காது. லைஃப் வந்து மந்தமாக அப்படியே சப்புன்னு தான் போயிட்டுருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து சினிமாவில் காட்டுற மாதிரியெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து பீக் ரொமான்ஸு, பீக் அடிதடி அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சில லேடிஸில் கதை எழுதுவாங்க, பெண் எழுத்தாளர்கள், அவங்களாம் அப்படி தான் டாக்ஸிக் லவ் தான் வந்து எழுதியிருப்பாங்க. பையன் வந்து ரொம்ப மோசமாக இருப்பான், பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கும். அந்த பொண்ணை வந்து அவர் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவார், ஏதோ ஒன்று பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவார். அந்த பொண்ணு அவங்கள்ட்ட சரண்டர் ஆகிடுற மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து சில லேடிஸ் வந்து பெண்களை வந்து தவறாக வழிகாட்டுறது மாதிரி தான் இதெல்லாம். சுயமரியாதை இல்லாமல் ஒரு எது உண்மையான லவ்னே தெரியாமலே இவங்கெல்லாம் ரொமான்டிக் 200-300 ஸ்டோரி எழுதியிருப்பாங்க. அது ஃபுல்லாகவே வந்து டாக்ஸிக் லவ் தான் இருக்கும். அந்த கதைகளை படிக்கும் பொழுதே நமக்கு வந்து அப்படியே படபடன்னு இருக்க மாதிரி இருக்கும், டென்ஷனாக இருக்கும், பயமாக இருக்கும். அப்போது ரியல் லைஃப்பில் அதெல்லாம் நடந்தது அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் லவ் கிடையாது. அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்லாம் வந்துட்டு லவ் கிடையாது. லவ்னா ஒன்றும் ஃபீல்லாம் ஆகாது, ஜஸ்ட்டு சேஃபாக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும், அவ்வளவுதான். அதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி படபடான்னு வர்றது, ரொம்ப இதாக இருக்கிறதுலாம் வந்துட்டு நல்ல சிம்டம்ஸ் கிடையாது. சந்தோஷம் வந்து அப்படி வந்து இதாலாம் இருக்காது, இவங்க சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. அதனால் இந்த மாதிரி உங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி கிடையாது, அது வந்து அப்யூஸ் சைக்கிள். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து அதுலேருந்து தெளிவாக வெளியில் வாங்க. இந்த மாதிரி யூடியூப்பில் கொண்டுட்டு போய் காசு கொடுத்து எல்லாருக்கிட்டையும் காசு கொடுத்துட்டு யார்கிட்டையாவது போய் மாட்டிக்காதீங்க. இது மாதிரி வந்து இப்போ ஆன்லைனில் இருக்கிறதுனால சில பேர் வந்து இதை பர்பஸாகவே பண்ணிகிட்ருப்பாங்க. நிறையா பொண்ணுங்கள்கிட்ட போய் பேசுவாங்க, ஒருத்தர் பிளாக் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசுவாங்க, இன்னொரு பொண்ணை வந்து பிளாக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு சரியாக பேசலைன்னா மறுபடியும் பழைய பொண்ணுக்கிட்டே வருவாங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்பி நீங்கள் வந்து இவங்களெல்லாம் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ புரிஞ்சிச்சா என்னன்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. உண்மையான லவ் வந்து இப்படிலாம் ஒரு குழப்பமாக மனசு கஷ்டப்படுற மாதிரி பெயின்ஃபுல்லாக அதுலேருந்து ஹீல் பண்ணி உங்களை எடுத்து மறுபடியும் அவன்கிட்டே போய் நீங்கள் சரண்டர் ஆகிற மாதிரியெல்லாம் நிஜமான லைஃப் வந்து நிஜமான லவ்லாம் இருக்காது. இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா வெளியில் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், மற்றவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பொய், இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா நாங்களாம் வந்துட்டு இப்படி ஆயிடுறோம். எனிவே நல்லா படிங்க,
நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க. செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருங்க. உங்களை நீங்கள் முதல்ல வந்து மதிக்க கற்றுக்கங்க. அப்போ தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் உழுவாமல் இருப்பீங்க. அடுத்தவங்க கிட்ட இருந்து எந்த அப்ரூவலும் உங்களுக்கு தேவை கிடையாது. உங்களை நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் நல்ல ரிலேஷன்ஷிப் அமையும். அப்போ தான் லைஃப் சந்தோஷமாக இருக்கும். நம்ம மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா. இந்த காதல் ஒன்னில் கடவுள் இல்லையடா, இந்த எழுவு எல்லாம் ஹார்மோன் செய்யும் கலகம் தானடா.